சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 18/8/2025 திங்கட்கிழமை, ஆவணி மாதம் 2ஆம் நாள், தசமி திதி இன்று மாலை 5:23 வரை. மிருகசீரிடம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 2:06 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இது நல்ல உகந்த நாளாக இந்த நாள் அமையும். அதை போலவே இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கு வாழ்க்கை மற்றும் வேலை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு திருப்பு முனையான சம்பவங்கள் நடந்து அதன் மூலமாக முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய யோக நாள் இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 2ஆம் இடம் என்றது குடும்ப அமைதி, பணவரவுகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல 2ஆம் இடத்துல வலிமையான ஒரு அமைப்பில் இன்றைக்கு அவர் இருப்பதால், அதாவது உச்சம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறார். ஒரு ஸ்தான பலத்தோடு இருக்கின்ற காரணத்தினால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாங்க. இதுவரைக்கும் விட்டு கொடுத்தே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்க, ஏன்னா மேசராசிக்காரர்கள் பொதுவாக கோபக்காரங்களாக இருப்பீங்க. கோபம் நல்லவருக்குத்தான் வரும் என்பது உண்மையிலே ஒரு சமூக விஷயத்திலேயே தெரிஞ்ச ஒரு விஷயம். நல்லவனாக இருக்கக்கூடியவனுக்கு தான் அந்த விஷயம் நடக்கலையே என்பதற்காக பட்டுன்னு கோபம் வரும். அந்த அளவிற்கு நல்ல தன்மையை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் குடும்ப விஷயங்களில் இதுவரைக்கும் இழுத்து கொண்டே இருந்த விஷயங்கள்லாம் அப்படியே உங்களுக்கு சாதகமாக தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை, குடும்பமே அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு. ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரியாக இதாகி போச்சுங்க, அது டிவோர்ஸ் ஆகி போச்சு, அதில் என்ன பண்ணுறதுனே தெரியல, எதுவும் சமாதானம் பண்ணி பார்த்தோம் ஆனாலும் ஒன்றும் நடக்கலை. இந்த மாதிரி போன அமைப்பில் 2வது கல்யாணம் நல்ல விதமாக இருக்குமா, 2வது தைரியமாக நம்பி பண்ணிக்கலாமா என்கின்ற மாதிரியான குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு 2வது திருமணம் நன்றாக இருக்கும். கவலைப்படாதீங்க, நீங்கள் இனிமேல் நல்லா இருப்பீங்கன்றதுக்கான ஒரு உத்தரவாத அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சந்திரன் உச்சம் என்கின்ற வலிமையான நிலையில் இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. மதிப்பு மரியாதை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இவர் இதை செய்யவே மாட்டார்னு நினச்சோமே, டக்குன்னு இதை செஞ்சு முடிச்சிட்டாரே, மற்றவங்கெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியாது, இவர் என்னடானா கையை வச்சார் உடனே முடிச்சிட்டார் என்கின்ற மாதிரியாக உங்களுடைய ஏதோ ஒரு திறமையை பார்த்து மற்றவர்கள் அதிசயப்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவி உறவு, காதலன் காதலி உறவு இன்றைக்கு இணக்கமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பெண்கள் மூலமாக ஆண்களுக்கு, பெண் தோழியர் மூலமாக ஆண்களுக்கு நல்லவைகளும், பெண்களுக்கு ஆண் நண்பர்களின் மூலமாக நல்லவைகளும் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நட்புகளால், உறவுகளால் ஏதேனும் நல்லவைகள், கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறந்த ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த லாபமில்லாத தன்மைகள்லாம் இன்றிலிருந்து அப்படியே படிப்படியாக மாறும். நல்ல உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பு யோகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடைந்திருக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு. பயணங்களின் மூலமான நன்மை, சுப செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. பெண் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. பெண் குழந்தைக்கு தேவையான இன்றைக்கி ஒரு தங்கம் எடுத்துருவோம், கையில் இவ்வளோ தான் இருக்குது, சரி கூட கொஞ்சம் காசை போட்டு ஏதோ ஒன்று அரைப்போனோ ஒரு போனோ ஏதோ ஒன்று பார்த்து பாப்பாவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருவோம் என்கின்ற மாதிரியாக பெண் குழந்தைகளின் மீது தகப்பனுக்கோ தாய்க்கோ அக்கறை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குழந்தைகளுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான ஒன்றை சேர்த்து வைப்போம், இன்சூரன்ஸ் போடுவோம், அதை பண்ணுவோம், சேமிப்போம், ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம் என்கின்ற மாதிரியான நடைமுறைகளை மனம் இப்போது சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா வடக்கு திசை நோக்கிய பயணங்கள் இருக்கும், வட மாநிலங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள். இன்றைக்கி அந்த பிளானை இது பண்ணிடலாம், ஒரு 10 நாளைக்குள்ளே போயிட்டு வந்துடலாம், ஒருத்தரை போய் நேரில் போய் பார்த்துட்டு வந்தால் தான் அந்த விஷயத்தை பரிபூர்ணமாக பேசி முடிக்க முடியும் என்கின்ற மாதிரியாக நேரில் போய் செய்யக்கூடிய வேலையின் மூலமான பயணங்கள், அதன் மூலமான சக்சஸ் இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு லாபத்தில் 11ஆம் இடத்தில் ராசிநாதன் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடைந்திருக்கக்கூடிய மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வெற்றி கிடைக்கும், தூரத்திலேயே வெற்றி இருக்குது என்பதை மனசு உணரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடன் தீரக்கூடிய நாள், நோய் தீரக்கூடிய நாள், எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாள். இவ்வளவு நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, இப்போ தான் ஒரு 2 மாதமாக ஒரு மாற்றம் வந்திருக்கு, உடனே இருந்தாலும் கண் திருஷ்டி கண்ணு போடுறார் பாருங்க என்கின்ற மாதிரியாக மற்றவர்கள் நம்மை பார்த்து ஒரு மாதிரியாக முழித்த ஒரு அமைப்பை அப்படியே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய, நிவர்த்தி செய்யக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு அண்ணன் அக்காள் மூலமாக இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்பு. அண்ணனோ அக்காலோ இன்றைக்கு கூப்பிட்டு ஒரு உதவியை செய்யக்கூடிய தன்மைகள் என நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. சட்டப்பூர்வமான போராட்டங்கள், கேஸு போட்டிருக்கிறாரு, ஒரு கிரெடிட் கார்டு கேஸ் வந்துருச்சுங்க, அல்லது ஒரு ஹவுஸ் ஓனர் கேஸ் வந்துருச்சுங்க, ஒரு சின்ன குற்றங்க, வண்டியில் இப்படி போனால் அப்படி போனால் அதில் ஒன்று இதாக இருக்குது, அதுக்கு ஒரு ஃபைன் கட்டுறதுக்கு முடியல, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு இந்த சிறு குற்றங்களுக்காக காவல்துறை சட்ட நடவடிக்கைகளுக்கு அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு யாராவது ஒரு பெரிய மேலதிகாரியின் மூலமாக தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு விரையாதிபதியான சந்திரன் 10ஆம் இடத்தில் உயர்நிலையில் இருக்கிறார். மிகப்பெரிய யோகா அமைப்பு இது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகளுக்கான அடிப்படை அமைப்புகளை வாரத்தின் ஆரம்ப நாளாக அந்த நாள் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக இன்றைக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கு உங்கள் பேரும் லிஸ்ட்டில் போகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நம்ம கேட்காமலேயே இவருக்கு ஏதாவது ஒன்று நம்ம ரெகக்னைஸ் என்று சொல்லப்படக்கூடிய அங்கீகாரம் செய்தே ஆகணுங்க, இந்த செக்ஷனில் இவர் நல்லா வேலை செய்கிறாரு, இந்த விஷயத்தில் இவரை விட்டால் வேறு யாராலும் செய்ய முடியாது என்கின்ற மாதிரியாக இருக்கும் நிலையிலிருந்து உங்களை உயர்த்தி பார்க்கக்கூடிய அமைப்புகளை கிரகங்கள் செய்யக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வியாபார பெருமக்களுக்கு தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு. தொழிலாளர் பெருமக்கள் அல்லது தொழில் முகவோர்கள், முனைவோர்கள் எல்லாருக்குமே ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு 3-4 வருஷத்துக்கு ஃபேக்ட்ரி ரன் ஆகிறதுக்கு ஆர்டர் வந்துருச்சுங்க, கவலையே பட வேண்டாங்க, அந்த ஆர்டரை நம்ம ரெடி பண்ணி சப்ளை பண்ணால்னாலே ஓரளவுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக வந்துடலாம் என்பது மாதிரியான வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் சற்று சந்தோஷம் வரக்கூடிய நாளாகவும், பொது அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், பொதுநலவாதிகள், அரசியல் பிழைத்தோர் அனைவருக்குமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 9ஆம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய, எதிலும் நிறைவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. அப்பா கிட்ட ஏதாவது ஒரு அனுமதி, ஒரு பெர்மிஷன் வேணும், அப்பா அந்த இதில் கையெழுத்து போடுங்க, அல்லது இந்த இடத்த எனக்கு இப்படி கொடுங்க, தம்பிக்கு இப்படி கொடுங்க, தங்கச்சிக்கு இப்படி கொடுங்க, அண்ணனுக்கு இப்படி கொடுங்க என்கின்ற மாதிரியாக அப்பாவிடம் நல்ல மூடில் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த நாள் மிகவும் உயர்வான ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகளையும் அப்பா புரிஞ்சுக்கிறது, அப்பாவுடைய அமைப்பு, அப்பாவுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குன்றதை நீங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரியான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆகவே இளைய பருவத்தினருக்கு குடும்ப விவகாரங்களில் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு 60 வயசு கடந்தவங்களுக்கு இன்றைக்கி சொந்த ஊர் ஞாபகமாகவே இருக்கும். என்னதான் இருந்தாலும் நான் சின்ன வயசில் ஆடி விளையாடிய அந்த ஊர் தாங்க எனக்கு ஊர், மற்றதெல்லாம் பிழைக்க வந்த ஊர் தாங்க என்கின்ற மாதிரியாக ஒரு வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி போய் எட்டி பார்த்துட்டு சொந்த ஊரில் போயிட்டு அந்த காளியை கும்பிட்டு அந்த முத்துமாரியை கும்பிட்டு விட்டு வந்து விடலாமா என்கின்ற ஒரு பெண் தெய்வ வழிபாட்டின் மேலே ரொம்ப பெரிய ஈடுபாடு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கன்னிக்கு யோக நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. அவர் தேய்பிரையாக வேற இருக்கிறார். சனியின் பார்வை இருந்தாலும் கூட நெருக்கம் என்கின்ற வேறு எந்த விதமான பாவத்துவம் இல்லை என்றாலும் கூட சந்திரன் 8ல் மறையும் போது முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கும். ஆக குடும்பத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது இன்றைக்கு தள்ளி வைக்க வேண்டிய நாளாக துலா ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கும். நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாகவே இருந்திருப்பீங்க. நேற்றே உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருச்சு, நேற்றும் இன்றைக்கும் சந்திராஷ்டமம். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, என்னையா அது முன்னாடி போனால் கடிக்குது, பின்னால் போனால் முட்டுது இடிக்குது என்கின்ற மாதிரியாக எதையும் ஒன்றை தெளிவாக செய்ய முடியாத ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. காசு பண விவகாரத்தில் இந்த மாதிரி நாட்களில் தாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்கள் இன்றைக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு கருத்து கண்ணோட்டத்தோடு இருக்க வேண்டிய நாளாக, ஒரு பொதுவாக நிதானம் தேவைப்படுகின்ற நாளாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்துல உச்சனாகி ராசியை பார்க்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாகவும், இதுவரைக்கும் நமக்கு என்ன கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, எதற்காக முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது கிடைக்க ஆரம்பிக்கின்ற முதல் நாளாகவும் இந்த நாள் அமையுங்க.
நட்புகள் இன்றைக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்நிய இனத்தைச் சேர்ந்த மதத்தைச் சேர்ந்த நம்முடைய மொழியை பேசாத தூர இடங்கள்னு சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டுக்காரர் வெளிமாநிலத்துக்காரர் நம்ம லாங்குவேஜை பேசாதவருடைய தயவுகள் அவருடைய ஆதரவுகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதையும் ஏற்கனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கு மாலைக்கு 3 மணிக்குள்ள இப்போ இருக்கின்ற பிரச்சனைகள் முடிந்து விடக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கூட்டு தொழில் பண்றவங்க கிட்ட இன்னைக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழல் இருக்கும். நீ இதை பண்ணல நான் இதை பண்ணல என்கின்ற மாதிரியாக ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிருந்த நிலைமைகள் மாறி ஒற்றுமையாக இருப்போம் என்கின்ற அளவிற்கு சபதம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 6ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற உயர்நிலையில் இருக்கிறார். பொதுவாகவே சந்திரன் வலிமையாக இருக்கும் பொழுது, அதுவும் 6ஆம் இடத்துல இருக்கும்போது கடன் நோய் வம்பு வழக்குகளை கொஞ்சம் தள்ளி வைக்கக்கூடிய வேலைகளை பண்ணுவார். நமக்கு பிடிக்காதவங்களை அடையாளம் காட்டுறதெல்லாம் இந்த மாதிரியான நாள் தான். அப்போ இன்றைக்கு என்ன நடக்கும், யார் நமக்கு பின்னாடி குழி ஓன்றாங்க அப்படிங்கிறத, அதாவது முன்னாடி ஒரு பக்கம் ஒரு மாதிரியாக முகத்திற்கு நேராக ஒரு மாதிரி சிரித்த முகத்தோடு பேசிவிட்டு பின்னால் நமக்கு குழிபறிக்கின்ற வேலையை பார்க்கக்கூடியவர்களை அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எதிர்ப்புகள் நேருக்கு நேராக வந்தால் தனுசு ராசிக்காரங்க நேராக சமாளிச்சிருவீங்க. பின்னாடி எதிர்ப்புகள் வரும்போது தானே யார் நம்மளை இப்படி பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு ஒரு திகைப்பாக இருக்கிறது. அந்த மாதிரியான விஷயங்களை பரம்பொருள் இப்போது உங்களுக்கு அடையாளம் காட்டக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலான 60 வயதிற்கு மேற்பட்ட அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் நோய் தீர ஆரம்பிக்கின்ற நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தனுசிற்கு எதிர்ப்புகள் எதிரிகள் விலகக்கூடிய நாளுங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி என்கின்ற ஒரு பெருமிதம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக மகர ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவரை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த மனுஷன் என்ன பண்ணாரு தெரியல, இவ்வளோ பெரிய கடனை வாங்கி வச்சிருக்கிறாரு, தொழில் இப்படி போய் முடங்கி போயிருக்குது, நல்லா தான் கஷ்டப்படுறாரு, ஆனால் ஐடியா இல்லாமல் கஷ்டப்படுறார், யார் எடுத்து சொன்னாலும் கேட்க மாட்டேன்றார். இந்த மாதிரியாக கணவனுடைய உடல்நிலை பொருளாதார நிலை இவைகள் எல்லாத்தையுமே பற்றி கவலைகள் இருக்கக்கூடிய மகர ராசிக்கார பெண் மக்கள் சகோதரிகள் அனைவருக்குமே நல்ல தீர்வுகள் ஏற்படக்கூடிய நாளாக, கணவர் குழந்தைகள் பேரில் மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு யார் கணவன் மனைவி என்பதில் ஒரு தீர்க்கமான முடிவுகள் ஏற்படுங்க. காதலர்கள் ஜெயிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மகராசிக்கு தான் எல்லா தொல்லைகளும் தீர்ந்து போச்சே, ஆக இனிமே உங்கள் விருப்பப்படி ஏதாவது ஒன்று உங்களுடைய முன்னேற்றத்திற்காக நடக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 4ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற நிலைமையை அடைஞ்சிருக்கிறார். ஏதாவது ஒரு நல்ல விஷயத்திற்காக கடன் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அம்மாவுடைய ஏதாவது ஒன்று திருப்பி கொடுக்கறதுக்காக, அம்மாவிற்கு ஒன்று செய்து கொடுப்பதற்காக, அல்லது அம்மா பேரில் இருக்கக்கூடிய பத்திரத்தை வச்சு நான் தொழில் ஆரம்பிச்சிருக்கிறேன், அதை மீட்டு கொடுப்பதற்கான அமைப்புகளை இன்றைக்கு ஆரம்பித்து வைக்கிறேன், கடனை நான் கட்டி கொண்டிருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக கடன் பற்றிய எண்ணங்கள் கலக்கத்தை கொடுக்காத ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு ஹவுசிங் லோன் அப்ரூவல் ஆகக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலேயே உண்டு. நான் கொஞ்சம் லோன் கேட்டிருக்கிறேங்க, வீடு வாங்கிறதுக்கு, வீடு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள், வாகன கடன் போன்ற விஷயங்கள், அல்லது வீட்டிற்கு பொருள் வாங்குவதற்கான எளிய விஷயங்களுக்காக ஒரு தவணை முறையில் இஎம்ஐயில் ஒரு 10 மாதம் கட்டிடுற மாதிரி ஒரு நல்ல பொருள், ஒரு ஏசி வாங்கலாம், ஒரு டிவி வாங்கலாம் என்பது மாதிரியாக நற்கடன்கள் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் வருமானங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு சித்தப்பா பெரியப்பா மக்களிடம் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு விரோதங்கள் விலகி உனக்கு எனக்கு என்கின்ற அமைப்புகள் இல்லாமல் நமக்கு என்கின்ற ஒரு வார்த்தை அமைப்புகள் அங்கே வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பத்திற்கு இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பஞ்சம ஸ்தானாதிபதியும் அதிர்ஷ்டங்களை தருபவருமான சந்திரன் இன்றைக்கு 3ஆம் இடத்துல அதி உயர் நிலையில் உச்சமாக இருக்கிறார். அவர் தேய்பிரையில் இருந்தாலும் கூட ஸ்தான பலத்தோடு இன்றைக்கு கெட்டுப்போகாத நிலைமையில் இருக்கிறனால பேரு புகழ் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். முயற்சிகள் பலிக்கும். பாலைவனத்துக்கு நடுவில் போகிறவனுக்கு கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரின்னு அடிக்கடி சொல்லுவேன். அந்த மாதிரியாக கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய, பிறருடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
தேடி போய் கூட இருந்தாலும் உதவி பண்ண மாட்டேன்ட்டார் அப்படின்னு சொன்னவர் இன்றைக்கு நம்மளை அவரே கூப்பிட்டு இருந்தாங்க இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரியாக உதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல விதமாக தேடி வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. என்கிட்ட இந்த திறமை இருக்குது, இந்த திறமை இருக்குது, இதை நான் இவ்வளவு அழகாக செய்வேன், ஆனால் என்னை விட்டுட்டு அதை செய்யவே முடியாத ஒருத்தர்கிட்ட அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது, எவ்வளவோ நாள் நான் சொல்லி பார்த்துட்டேன் என்கின்ற மாதிரியாக தனக்குத்தானே நொந்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்களுக்கான நல்வாய்ப்புகள் வீடு, அலுவலகம், வெளியிடங்களில் தேடி வரக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கிறார், ஐயா ஒரு ஜோதிடர்கிட்ட போனாங்க ஐயா, கோச்சார ராகு கேது உங்களுக்கு கெடுதல் அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட விளக்கம் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. நீங்கள் தான் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே ஐயா, அந்த கோச்சாரம்னா என்னங்க, இந்த கோச்சார ராகு கேதுனா என்னங்க, அதனால எதனா கெடுதல் வருங்களா என்கின்ற மாதிரியாக ஒரு ஜோதிட ஆர்வலர் இன்றைக்கு நம்முடைய நேயர் கேள்விகளை கேட்டிருக்கிறார். உண்மைதாங்க. இந்த கோச்சாரம் என்பது என்னங்க, அடிக்கடி இந்த ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம்ல, குரு பயிற்சி நடக்குது, ராகுகேது பயிற்சி நடக்குது, சனி பயிற்சி நடக்குதுன்னு சொல்கிறோம்ல, இதைத்தாங்க நாங்கள் கோச்சாரம் என்று சொல்லுகிறோம். கோள் சாரம், கோள் செல்லும் வழி, அதாவது இன்றைக்கு வானத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கின்றன, எந்த ராசி வீட்டில் இருக்கின்றன, இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கும் போது வானத்தில் அந்த 9 கிரகங்களும் எந்த அமைப்பில் மூவிங் நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை தாங்க நாங்கள் கோச்சாரம்னு சொல்கிறோம். கோள் சாரம், கோச்சாரம். அதாவது கோச்சார ராகுக்கு எது கெடுதலாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா 6, 8, 12 வரக்கூடிய, அதாவது 8, 12 6ஆம் இடத்துல ராகு நல்ல பலன்களை செய்வார், 8ஆம் இடத்துல ராகு தீய பலன்களை செய்வார். கடகராசிக்கு இப்போ வந்து 8ஆம் இடத்துல கோச்சாரத்தில் ராகு இருக்கிறார். இருந்தாலும் அதுக்கு விதிவிலக்கு இருக்குது, குருவின் பார்வை இருக்குன்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா. ஆனால் அந்த 8ஆம் இடத்துல இருக்கின்ற ராகுக்கு எது கெடுதல்னு, கோச்சார ராகுக்கு எது கெடுதல்னு சொல்லுவாங்க. ஆக கோச்சாரம் என்பது இன்றைய தேதியில் வானத்தில் கிரகங்கள் எந்த எந்த ராசியில் இருக்கின்றன என்பதை கணித்து, ஏன்னா சக்கரம் வண்டி 2 சக்கரத்தில் தாங்க ஓடும். ஒரு 2 சைடும் சக்கரம் வந்தால் தான் வண்டி போகும். ஒரு மாட்டு வண்டிக்கு 2 சக்கரம், ஒரு காருக்கு எடுத்துக்கோங்க 4 வீல் இருக்குது, ஒரு சைக்கிள் எடுத்துக்கோங்க, 2 வீலர் எடுத்துக்கோங்க 2 சக்கரம் இருக்குது. இதில் 2 சக்கரத்தில் ஒரு சக்கரம் நம்ம பிறந்த ஜாதகம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இன்னொரு சக்கரம் இந்த கோள்சாரம்னு சொல்லப்படக்கூடிய இன்றைய கிரக நிலைமைங்க. பிறந்த போது நம்முடைய ஜாதகத்தில், பிறந்த போது ஜாதகம்ன்றது என்னங்க, நீங்கள் பிறந்த போது அன்றைக்கு இருந்த கோட்சாரம் தான் பிறந்த ஜாதகம். நீங்கள் பிறந்த போது அன்றைக்கு வானில் இருந்த கிரகங்களுடைய அமைப்பை வைத்து உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை கணிக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள் ஒரு சக்கரம் என்றால், இன்றைக்கு கிரகங்கள் எந்த நிலைமையில் போய்கொண்டிருக்கிறது என்பது இன்னொரு சக்கரமாக இணைந்து, இந்த 2 சக்கரங்களும் இணைந்து வண்டி ஓடுகின்றதை போல பலன்கள் சொல்லப்படுகின்றன. ஆகவே கோட்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களை பாதிக்குமான்னு கேட்டால் ஓரளவிற்கு பாதிக்கத்தாங்க செய்யும். தசாபக்தி அமைப்புகள் 70% என்றால் கோட்சார அமைப்புகள் 30% இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி போன்ற அமைப்புகள் வரும்போது கூடுதலாகவே நம்மளை பாதிக்கும். இந்த அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி என்பது என்ன, பாபர்களான ஜென்மச்சனி என்பது பாப கிரகமான நம்ம சிந்திக்கிறத தடை விதிக்கக்கூடிய, நம்முடைய சிந்தனைகள் மனம் என்பதை குறிக்கக்கூடிய நம்முடைய ராசியில் சனி உட்கார்றதாங்க ஜென்மச்சனியாக சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியாக கோட்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் நமக்கு எப்படி பாதிப்புகளை தருகிறதா, நல்லவைகளை தருகிறதா என்பதையும் கணக்கிட்டு தான் உண்மையிலேயே ஒரு ஜாதகருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்கள் தரும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கோட்சார ராகுக்கு எது கெடுதல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 8ஆம் இடத்துல வரக்கூடியது ஜென்மம் என்று சொல்லப்படக்கூடிய, இப்போ கும்பத்திலேயே இருக்கிறார் ராகுவும் ஒரு இருள் கிரகம் தானே, ராசியில் உட்காரக்கூடிய ராகு கேதுக்கள், ராகு ஒரு மாதிரியான ஒரு நம்முடைய உடலை மனதை அப்படியே பிடித்து இழுக்கக்கூடிய கெடுபலன்களை தருவார்கள் என்பது ஜோதிட மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே கும்பராசிக்கு கோச்சார கிரகமாக ராகு கேது கெடுதலை தருவார், கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது கெடுதலை தருவார். என்றாலும் கூட இப்போது கோச்சார நிலைமையில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால கெடுதல் இருக்காதுங்க. ஆக கோச்சார பலன்கள் என்பது அந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, அவ்வப்போது மாறக்கூடிய சந்திர சூரிய எல்லா பெயர்ச்சியும் தான் நம்ம இந்த கோச்சாரம்னு சொல்கிறோங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல
பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.